ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. இன்றைக்கி நம்ம ஆடி கிருத்திகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி கிருத்திகை அப்படின்னாலே நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுலேயும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 நாள் வருது. அதாவது 29ஆம் தேதி திங்கக்கிழமை மத்தியானம் 2:41 கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி 1:40 மணி வரைக்கும் இருக்குது நமக்கு கிருத்திகை நட்சத்திரம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறி 6 குழந்தைகளாக மாறுது. அந்த முருகரை சீராட்டி ரொம்ப சூப்பராக இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அவங்கள சிறப்பிக்கிற வகையில் தான் நம்ம இந்த கார்த்திகை அப்படின்ற கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம். எல்லா வருஷத்துலேயுமே நமக்கு இந்த தை மாதம் அதுக்கப்புறமா ஆடி மாதத்தில் வர கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தட்சிணாயன காலத்தின் ஸ்டார்டிங்கில் இந்த ஆடி கிருத்திகை வரும். அதனால் நாம் இந்த கிருத்திகையை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கொண்டாடுறோம். அன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க பால் பழம் அதுக்கப்புறமா பழச்சாறு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் இருக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாகவே. முக்கியமாக செவ்வாயுடைய அதிபதி முருகப்பெருமான் அப்படின்றதுனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, கல்யாணம் டிலே ஆகுறவங்க, குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க இவங்க எல்லாருமே அன்றைக்கி இந்த மாதிரி விரதம் இருந்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருக பெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நடக்கும். அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், அதுக்கப்புறம் வேல்மாறல் இது எல்லாமே படித்து நம்ம பாராயணம் பண்ணலாம். வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலையோ இல்லைன்னா வேலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா தேனில் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. தேனில் அபிஷேகம் பண்ணி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு ஷட்கோன் கோலம் போட்டு அதில் சரவண பவன் எழுதி 6 வெத்தலை வச்சு 6 விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். முக்கியமாக அன்றைக்கி நெய்வேத்தியமாக தேன் கலந்த ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் நீங்கள் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாமிரதம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அதையுமே செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். நிறைய பேர் இலை போட்டு மதியானம் சாப்பாடெலாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்வீட்டாக இந்த தேன் வச்ச ஒரு ஸ்வீட்டை நெய்வேத்தியமாக படைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே வாரம் வாரம் வர செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமையும் வர்றதுனால அந்த செவ்வாய்க்கிழமையை சூஸ் பண்ணி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி இந்த ஆடி கிருத்திகையை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். அன்னைக்கு ஏற்றுற அந்த 6 விளக்குலேயுமே நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஆடி கிருத்திகை வருது. அந்த நாட்களில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நெய் வாங்கி அதில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆடி கிருத்திகை அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.